SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக முதலமைச்சர் விஜய் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியினை தான் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாணிக்கம் அழைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். அதிமுக இந்த தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறது. 3வது கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த போன்ற ஒரு சூழல்ல அதிமுகவுடைய தலைமையின் மீதான அதிருப்தியிலையும் தங்களுக்கு மாற்று தலைமை வேண்டும் என்ற நோக்கத்திலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது சட்டமன்றங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக கூடி குழுவாக செயல்படக்கூடிய சூழலில் அவர்களிடம்தான் பெரும்பான்மையான அதிமுக இருப்பதாகவும் தாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவு வழங்குவதாகவும் கூறியிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கும் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த அலுவலகத்தில் தான் அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்களை ஒன்று திரட்டியிருந்தார். இங்குதான் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மற்றொரு பிரிவினர் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம். இங்குதான் அவர்கள் கூடி ஆலோசிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்படியான சூழல்ல தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவு என்று கூறியதன் பொருட்டு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது அவர்களை சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். வரக்கூடிய நேரத்துல அவர் இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புவாசிகள் உற்சாகமாக அவரை பார்த்து கையெழுத்ததும் ஆரவாரம் செய்ததும் பார்க்க முடிகிறது. அவர் செல்லும் இடமெல்லாம் அவருடைய தொண்டர் படை வருவது போல அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகும் அவர் செல்லக்கூடிய கட்சி அலுவலகங்களிலும் அவர் பார்க்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய இடங்களிலும் பொதுமக்கள் கூடியிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுப்பதும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதற்கு வாழ்த்து தெரிவிப்பதும் அவர் சூழ்ந்து கையெழுத்திப்பதும் போன்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்படியாக தொடர்ந்து அவர் தனக்கு ஆதரவு வழங்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் சமூகத்தில் தமிழ்நாட்டில் முன்னணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சந்தித்து தனக்கான வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்கிறார். அவர் மரியாதை சந்திக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு நாகரிக அரசியல் முன்னெடுக்கக்கூடிய தருணமாக விஜய் அவர்கள் தன்னை முன்னெடுக்கக்கூடிய இந்த தருணத்துல தற்பொழுது அதிமுக பிளவுபட்ட அதிமுக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் பிளவுபடக்கூடிய அதிமுக அந்த பிளவுக்கு பிறகான தனக்கான தலைமையை தேர்ந்தெடுக்கிறது. அதிலும் குறிப்பாக பழைய தலைமைகளை தள்ளிவிட்டோ அல்லது இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு போட்டியாளர்களுடைய தள்ளிவிட்டோ மற்றொரு தலைமையோ அல்லது இருக்கக்கூடிய தக்க வைக்கக்கூடிய சூழல்ல அதிமுக ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியான சூழலில் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் நம்பிக்கையுடன் இருந்த சூழல்ல அதிமுக பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழலில் தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலரோ தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு மாற்றாக அதில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சட்டம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், ஆர். காமராஜ் உள்ளிட்ட பலரும் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அப்படியான சூழலில் அவர் அனைவரும் ஒருமித்து ஒன்றாக செயல்படக்கூடிய சூழலில் தாங்கள் தான் அதிக எண்ணிக்கை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினராக இருக்கக்கூடிய சூழலில் எங்களுக்கான ஆதரவை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்குகிறோம் என்று அவர்கள் வெளிப்படையாகவே இன்று காலை அறிவித்து விட்டார்கள். இந்த சூழலில் தங்கள் கட்சிக்கு ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஒரு தரப்பினரை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எம்.ஆர். நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகமுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.